எங்கள் தஞ்சாவூர் தேர் ஜனங்க கூட்டம் பாரு, என்ன கூட்டம் பாருங்க. இது வந்து தெற்கு வீதி. ஆக்சுவலாக கீழே வீதியில் இருக்குது. தெற்கு வீதி இந்த கூட்டம் போயிட்டு இருக்கு, மக்கள் கூட்டம் சாதி சரியாக போயிட்டு பாருங்க. பண்டிகையில் என்ன உற்சாகம் அப்படிங்கிறது தெரியுதுங்களா? ஏன்னா வெயில் எடுக்க முடியல, தெரியறதா பாருங்கள் மக்கள் கூட்டத்தை. என்ன ஜாலியாக சந்தோஷமாக ஊதிண்டு இல்லை பையங்களாம் பெரிய பையங்க எப்படி போகிறாங்க பாருங்கள். தேருக்கு முதல்ல முளைப்பாரி, அதில் சிவன் உருவம் செஞ்சுட்டு பாருங்க. சிவனை பாருங்கள், சிவன் தெரியுதா பாருங்க. முளைப்பாரி சிவன். இது வந்து புதுசாக இருக்குது, டிராக்டரில் வருது. ஒரு பல்லக்கில் வேல் அல்லது சூலம் வச்சுருக்காங்க பாருங்க. ஐயா அவர்கிட்ட 20 ரூபா வச்சு வாங்குறா. விநாயகர் ரதம், விநாயகர் ரதம், விநாயகர் பாருங்க. அருள்மிகு விநாயகர் பேருக்கு முன்னாடி வர தேரு விநாயகர். தேர் வயலாம் அதான் எடுக்க முடியாது. இது கீழே வீதி. தேர் கொஞ்சம் தள்ளியாக இருக்குது. நான் தோசை எடுத்துருக்கேன். கொஞ்சம் தூரம் போய் பார்த்தா கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது. முடிஞ்ச வண்டி பார்ப்போம். ஓகேயா? தேர் நிற்கிறது ஏதோ டைமிங் கார்டு நிற்கிறது நினைக்கிறேன். அப்போ தான் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். தேர் பாருங்கள், இது டிஸ்டன்ஸ் லாங் வியூ. இருந்து சித்தர் அகத்தியர் பக்கத்தில் வந்து ஒரு சித்தர் இருக்கார். அவரும் ஒரு சித்தர் தான். கோயிலில் வந்து தேர் வந்து இப்போ சித்தர் இவர் இல்லாமல் சித்தர் இல்லாமல் அகத்தியர் இல்லாமல் எங்கேயும் நகர்றது இல்லையா, அதுக்காக அகத்தியர் முன்னாடி வச்சுருக்காங்க. இவர் சித்தரை பாருங்கள் பக்கத்துலேயே, பார்த்தீங்களா? தேருக்கு கிட்டக்க வந்துட்டோம். தேருக்கு நெருங்கி விட்டோம். நெருங்கிட்டோம் தேருக்கு. நம்ம இங்கேயே முழு பிக்சரை பார்த்துடலாம். கிட்ட கூட தேர் முழு வடிவம் தெரியாது எனக்கு. நல்லா தேரை பார்த்துங்க. தீபாவளி பாருங்க. பெரிய கோயிலுக்கு ஏற்ற பெருந்தேர் அல்ல, இது குறுந்தேர் தான். இதுவே அந்த அளவுக்கு ஆயிருக்கு. அதே பெரிய காரியம். தேர்கிட்ட நெருங்கி தான் வந்திருக்கேன். இதுதான் இவன் எடுக்க முடியல. இதெல்லாம் பார்த்துங்க. ஹோம் டிவியில் சூப்பராக காமிக்கலாம். இருந்தாலும் இது வந்து கொஞ்சம் நம்மள்ட்ட கைவண்ணத்தில் எடுத்தது. மேலே பாருங்கள் கொடி. சின்ன தேர் தான். பொதுவாக தேரில் வந்து சுவாமி தரிசனம் கிடைக்கிறது கஷ்டம். தஞ்சாவூர் தேரில் ஸ்பஷ்டமாக தெரியுது பாருங்க. அதான் ஆச்சரியம். என் மொபைலில் தெரியாது. இப்போ லைட் போட்டுருக்காங்க பாருங்க. தேர் வந்து கீழே வந்து கிளம்ப போகிறது. அதுக்கான ஏற்பாடு ஆகிட்டு இருக்காங்க.
தேர் தேர் கிளம்ப போகுது பாருங்க. தேர் ஆடவில்லை, பிள்ளை அம்பலத்தான் ஆடுகின்றார். தேர் ஆடவில்லை, பிள்ளை அம்பலத்தான் ஆடுகின்றார். பாருங்க என்ன அழகு பாருங்க. ஜாகேசா தஞ்சை தேர் அது வரவில்லை, பிள்ளை அம்பலத்தான் ஆடுகின்றார். பெருமாள் கோவில் வரையும் அப்படியே நேரா போயிட்டே இருக்கலாம். அகலமான வீதி, பொறுமையா சாமி தரிசனம் பண்ணுங்க, தள்ளுமுள்ளு ஏற்படுத்தாதீங்க. அந்த கேமரா வாங்கணும், இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிடலாம். கேமரா வாங்கணும், முன்னாடி போயிடலாம். ஆரூரா தொடர்ந்து கூட்டம் அதிகமா இருக்கு. பொறுமையா பொறுமையா சோகோடி காட்டுங்க, சோகோடி காட்டுங்க. தேருக்கு பின்பக்கம் இரவும் பகலும் நினைத்தாலும் எய்த நினைய மாட்டேன் கரவில் அருவி. பின்னாடி தான் எடுத்துருக்கேன். தேர் நகர் போது பாருங்க. தொடர்ந்து போயிட்டே இருக்கலாங்க, நிக்க வேண்டாம். தொடர்ந்து போகலாம், நிக்க வேண்டாம். பச்சை கொடி தொடர்ந்து காட்டப்படுகிறது, தொடர்ந்து போகலாம். அந்த பக்கத்துக்கு மூவாகவே இல்லை. தொடர்ந்து பச்சை கொடி காட்டப்படுகிறது. ஆரூரா இது ஒரு ரதம், இது ஒரு ரதம், அது ஒரு ரதம். ஐயா முன்னாடி போறவங்க கொஞ்சம் பார்த்துக்கிட்டு போங்க. ஏன் அவ்வளவு உள்ள விடுறீங்க? சாரி, அம்பாளர் பாரு எவ்வளவு அலட்சியமா இருக்கீங்க. என்ன அழகு தேருக்கே அதனுடைய போற அழகு அழகு ஆடி ஆடி அழகாக போறது அழகு. நடந்து போறவங்க கொஞ்சம் பின்னாடி பார்த்து பார்த்து நடந்து போங்க. நடுவில் நடந்து போறவங்க தேர் வேகமா வந்துட்டு, எனவே நடந்து போறவங்க தயவு செய்து கொஞ்சம் பின்னாடி பார்த்து பார்த்து நடந்து போங்க. தேர் உங்க பின்னாடி ரொம்ப நெருக்கமா வந்து என்ன பண்ணுது? சண்டிகேஸ்வரர். நண்டிகேஸ்வரன் அதான் கடைசியில் வருது. போயிட்டே இருங்க. ஒரு 10 அடி வரணும். நேரா வடம் நேரா போகணும். சிவப்பு கொடி காட்டலாம். சிவப்பு கொடி காட்டப்படுகிறது. வழிபாட்டுக்காக தேர் நிறுத்தப்பட்டிருக்கிறது. வடம் தொட்டு கும்பிடுறவங்க போறவங்க இங்க வந்து இப்ப தொட்டு கும்பிடுங்க. தேர் நகரும் போது தொடாதீங்க, வராது கொடுக்க வராதீங்க. சண்டிகேஸ்வரர் ரதம், சண்டிகேஸ்வரர் பார்த்தோம் அந்த ரதம் அது. கொண்டே ஆண்டாள் கொண்டே போய் அலங்காரம் போட்டிருக்கு. அம்பாள் பேர் தான் கேட்டேன், அவருக்கே தெரியல, என்னன்னு கேட்போம். இது வந்து அம்பாள், அம்பாள் நல்ல பேர். அம்பாளுடைய ரதம் இது. மீண்டும் சண்டிகேஸ்வரரை சந்தித்துவிட்டு நான் வீடு திரும்புகிறேன். நான் எனது ஸ்டுடியோ திரும்புகிறேன். ஸ்டுடியோனா சாதாரண சின்ன குடிசை வீடு தான். எதை கேட்டாலும் கொடுப்பார் சண்டிகேஸ்வரன். நல்லதே கேளுங்க, நல்லதே நடக்கும். பேர் திரும்ப போடுங்க. தேர் திரும்பி பாருங்க. பேர் திரும்பி பாருங்க. என்னன்னா திரும்ப திருவாரூர் தேர் திரும்ப அழகு, ரொம்ப அழகு. இது சின்ன தேர் தான். தேர்
கீழே வீதியிலேருந்து தெற்கு வீதி திரும்ப பாருங்க. இடது பக்கம் இருக்கிறவங்க வலிமையா இருக்கணும். இடது பக்கம் இருக்கிறவங்க தான் நல்லா வலிமையா இன்னும் கொஞ்சம் திரும்பணும். இடது பக்கம் இருக்கிறவங்க அகட்டி இடது பக்கம் இருக்கிறவங்க கொஞ்சம் அகட்டி தேர் இன்னும் திரும்ப மாட்டேங்குது, கொஞ்சம் பெண்டிங் இருக்குது. தேர் திரும்பி எடுத்து நாமும் வீட்டுக்கு திரும்புவோம். ராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜகுல திலக ராஜமாத்தாண்ட சோழ பேரரசர் ராஜராஜேஸ்வரம் ஆண்ட பெருவுடையார் ராஜராஜ சோழ மாமன்னர் தேர் காண வருகிறார். பராக் பராக் பராக். மன்னர் கண்டார் தேரை, மனம் வெறுத்தது பாறை. எத்தனை வென்றோம் போரை, கண்களில் கண்ணீர் பாரீர். கட்டியாண்ட கோயில், அகிலம் புகழும் கோயில். மிக உயர்ந்த கோபுரம், பேரழகு நந்தி, பெரும் உருவத்தில் அப்பன். பாரத பெருமைக்கு சான்று, பார்தான் பெருத்தது ஏனோ தேர் சிரித்ததே. பார்தான் பெருத்தது ஏனோ தேர் சிரித்ததே. இது தேரா 18ஆம் பேருக்கு சப்பரமோ? ஐயோ, களம் பல கண்டேன், வெற்றி பல கொண்டேன். வீரர்களை வெல்லும் பயிற்சி, சூரர்களை வீழ்த்தும் பயிற்சி. ஆனால் கபடர்கள், அரசியல் மோசக்காரர்கள், சூழ்ச்சியை தொழில் கொண்டவர்கள், வெண்ணையென சுண்ணாம்பு விற்பவர்கள். தோற்றேன் தோற்றேன் தோற்றேனே. பிரகதீஸ்வரா, கலியுகத்தில் நீ கட்டின கோபுரம் நிற்க வேண்டும். கல்லுடைத்து விற்பவன் அழிய வேண்டும். பிளாட் போட்டு விற்பவன் ஒழிய வேண்டும். ஈசா சர்வேசா பிரகதீசா, எச்சரிக்கை எச்சரிக்கை எச்சரிக்கை. உன்னையாவது நீ காத்துக்கொள். வானம் பார்த்த முறுக்கு மீசை மன்னர் அந்த மீசை பூமியை பார்க்க மறைந்து சென்றார்.